வாழ்க்கையில் அதிக துன்பத்தை அனுபவித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? பாண்டவர்கள் திரௌபதியுடன் வனவாச காலத்தில் காமியகவனம் என்கிற வனத்தில் தங்கியிருந்தனர். பாண்டவர்களுக்கு தங்களைப் போல துன்பத்தை அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை. துன்பத்தின் உச்சத்தை தாங்கள் அனுபவிக்கிறோம் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். அப்போது சிவபெருமானிடம் சிரஞ்சீவியாக என்றென்றும் 16 வயது என்ற வரத்தை பெற்ற 16 வயதிலேயே இருக்கும் மார்க்கண்டேய மகரிஷி அங்கே வந்தார். பாண்டவர்களை ஆசீர்வாதம் செய்தார். அப்போது யுதிஷ்டிரர் அவரை பார்த்து, எங்களைப் போல் இந்த உலகத்தில் துக்கங்களை அனுபவிப்பவர்கள் யாராவது உண்டா என்று கேட்டார். அதற்கு மார்க்கண்டேயரோ சிரித்துக் கொண்டே பேச ஆரம்பித்தார். ஒரு புறாவிற்காக தன்னுடைய உடல் பாகங்களை அறுத்தெடுத்து கொடுத்தவர் சிபி சக்கரவர்த்தி. அவரின் புத்திரன் அஜன், அவரின் புத்திரன் 10 குதிரைகளையும் ஒரே நேரத்தில் பூட்டிக் கொண்டு தேரை செலுத்தும் அயோத்தி மகாராஜா தசரதன். அவரின் புத்திரனாகிய ராமர் தனது வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களை பார்க்கும்போது, உங்களின் துன்பங்கள் மிகவும் குறைவுதான் என்று சொல்லி முழு ராமாயணத்தையும் பாண்டவர்களிடம் கூறினார். ராமாயணம் முழுமையாக கேட்ட பாண்டவர்கள் முன்னோர்கள் அனுபவித்த துன்பத்தை பார்க்கும்போது தாங்கள் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் ஒன்றுமில்லை என்ற மனத்தெளிவிற்கு வந்தனர். பின்னர் அங்கிருந்து தவவனம் என்கிற வனத்தில் வனவாசத்தை தொடர தங்களின் பயணத்தை தொடர்ந்தார்கள். இதுபோன்ற மகாபாரத கதைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.